சேரீலேருந்து எப்படி ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நம்ம ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து SM டென்டிங் சேரீ அப்படின்ற யூடியூப் பேஜ்லேருந்து தான் வாங்கினவர்களே. நான் ஒரு 2-3 வருஷம் புடவையே எடுக்கலாம்னு நினச்சி இப்போ 2 வருஷமாக புடவையே எடுக்கல. ஆனால் பாருங்கடா, இந்த கேல் பொம்மை இருக்கா, இந்த கேல் பொம்மை பிடிச்சி போய் தான் இந்த புடவையை ஆர்டர் பண்ணேன். இந்த புடவை எவ்வளோ ரேட்னா 550 ரூபா. அது வந்து இது டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். இதுதான் முந்தானை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் முந்தானை. இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி சின்ன கேல் வரும் இந்த இடத்துல. நல்லா இருக்கா புடவைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு ப்ளவுஸ் பகுதி நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் உறவுகளை கட் பண்ணுவேன். அந்த பக்கம் ஒரு ஆளை பிடிக்க சொல்லிட்டு வரவங்களே, இந்த பக்கம் பாருங்க, இந்த மாதிரி சரிசமமாக தான் நம்ம பிடிச்ச அளவு கரெக்ட் பாருங்க. இந்த மாதிரி சரிசமமாக தெரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்படி இழுத்துட்டு இருந்துச்சுன்னா இப்படி பாருங்க, இது வெளிப்பக்கமாக இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் இழுத்து பிடிவீங்களே, இந்த மாதிரி இருந்தால் அது தப்பு. அதனால் இந்த இப்படி நம்ம அந்த வாட்டத்துக்கு பிடிக்கும் போது நேராக இருக்கணும், அப்போ தான் கரெக்டு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி வைக்கிறேன் பாருங்கள், இது இவ்வளோ கிராஸாக இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணக்கூடாது, நல்லா இழுத்து பிடிவீங்க. இந்த பக்கம் கொஞ்சம் விட நல்லா ரொம்ப டைட்டு. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜு பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த பக்கம் இழுத்து நல்லா தம்பி டைட்டாக பிடிச்சிட்டோம்னா, இந்த பக்கம் இப்படி 2 கரையும் ஒரே ஷேப்பில் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அவரோட படம். இது பாருங்கள், இது வந்து தம்பி அந்த பக்கம் பிடிச்சது பாருங்கள், 2மே சரிசமமாக இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், 2 எட்ஜுமே சரிசமமாக இருக்கும். அப்போ நம்ம சிசர் விட்டு கட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்படி தான் உறவுகளை கட் பண்ணுவோம் பாருங்கள். இப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் அளவு மாற்றி வச்சு இந்த மாதிரி கிராஸ் ஆகும் பாருங்கள். இந்த பீஸ் இதா இங்கே பாருங்க, தெரியுத டிஃப்ரெண்ட்டே பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதா. அதனால் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த எட்ஜு வந்து நல்லா பாருங்கள் கரெக்டாக உட்காரும். கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படிதான் நாங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் முன்ன கூட தான் வரும். நம்ம உள்ளார விட்டு புடி அளவுமா எந்த அளவில் பிடிச்ச சல்லுன்னு நம்ம இழுத்துமாவே வந்துடுங்க பாருங்க. இந்த மாதிரி இப்படி இந்த சல்லுன்னு தலைவந்து வரும். தம்பி விட்டுட்டான், கீழே பிடி கீழே 2ஐயும் சேர்த்துப்பிடியா, கொஞ்சம் கிட்ட பிடி, இப்படி இழுத்துமா வந்துடும். அந்த கையை கீழே போடுறா, விட்டு இங்கே மேலே விட்டுறா. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோமா நமக்கு விடு. பாருங்க விடு, சரிசமாக வந்துருச்சு பாருங்க. இந்த டிசைன் ஆனால் முன்னப்பனதாக இருக்கும், ஆனால் இது பாருங்க நேராக வந்துருச்சு. நம்ம அடித்து கூட வச்சு காட்டுற பாருங்க. பாருங்க சரிசமமாக இருக்கா. நம்ம இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே உடச்சி வச்சு கட் பண்ணலாம். கீழே பிடினா கீழே பிடிக்க தெரியாதா? நம்ம அதே மாதிரியே இந்த ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே மடிச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்தவா பிடி, ஒரு பக்கம் ஆள் பிடிக்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறது எதுன்னு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கூட பிடி, டிசைன் போகுது. பிடி, நான் இந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ, நான் இந்த பக்கம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் பாருங்கள், அப்படி சென்டரில் ஒரு கை வச்சுக்கோ, ஏன்னா இது கொஞ்சம் இந்த பக்கம் துணி பாருங்கள். இது 2 பக்கமும் பிடிச்சாத சரிசமாக நம்ம இதுக்குள்ளார விட்டு கத்திரி சார்பாக இருந்தால் அப்படியே இழுத்துட்டே போனால் வரவங்க. இந்த கத்திரி எங்கே சாணம் பிடிச்சிட்டு வந்தோம், இப்படி விட்டு அப்படியே ஒரே இழுத்தமா போகும் சல்லுன்னு. இது சாணம் பிடிச்சிட்டு வந்து இவங்க பேப்பர்லாம் தம்பிங்க கட் பண்ணிட்டாங்க, இது சல்லுன்னு போகணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.